ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோம் மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு டிசைனிங் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். இந்த நெக் பார்த்தோன்னா நமக்கு வந்து பாட் ஷேப்பில் இருக்க இந்த நெக் வந்து நம்ம எப்படி டிசைனிங் பண்ணுறது அப்படின்ட்டு டியூட்டோரியலாக பார்க்கலாம். அதாவது இது ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ். ஸோ என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம், இதோட ஸ்லீவ் வந்து நெட் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நெட்டை வச்சுட்டு பார்டரை வந்து நமக்கு வந்து ஆரி டிசைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்லீவை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பேக் நெக்கில் வந்து அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் போட்டுட்ருக்கேன். இதோட ஸ்லீவ் பார்த்தோன்னா ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவில் நெட் ஸ்லீவை கனெக்ட் பண்ணிவிட்டு சாரியோட பார்டர், அதாவது ப்ளவுஸில் நமக்கு சாரீ செல்ஃபாக வரும்ல, அந்த ப்ளவுஸோட பார்டரை வந்து நமக்கு வந்து ஸ்லீவோட பாட்டமில் வந்து லைட்டாக ஆரி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக டிசைன் வந்து சூஸ் பண்ணி அவங்க வந்து சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட டியூட்டோரியல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக பேக் நெக் அண்ட் ஸ்லீவ் தனித்தனியாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதால இதில் வந்து பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இதோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து எப்படி வந்து போட்டிருக்கேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போது நம்ம ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஜரி த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பாட் ஷேப்பில் எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். பாட் நெக் எப்படி வந்து டூ டிஃப்ரெண்ட் பாட் நெக் ஷேப் வந்து நான் இந்த டிசைனிங் வீடியோ வந்து எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்க்கிங் வந்து ஷேர் பண்ணுறேன். பாட் ஷேப் மார்க்கிங், டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கிங் வந்து உங்கள் கூட நான் இந்த ப்ளவுஸ்லேயே வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது செகண்ட் அவுட்லைன் வந்து போட்டுட்ருக்கேன். அதாவது 2 ஜரி லைன் வந்து போட்டுக்கலாம். அப்போது நம்ம டெய்லரிங் பண்ணும்போதும் நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப பீடெல்லாம் நமக்கு வந்து தடுக்காத மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ 2 ஆரி லைன் வந்து போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபுல் நெக்லைனும் நம்ம வந்து ஜரி த்ரெட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பீட் லோடிங் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி பீட்ஸை வந்து கவரில் கொட்டிட்டு இந்த மாதிரி லோட் பண்ணும்போது ஈஸியாக லோட் ஆகிடும். ஸோ 2 அயன் நீடில் எடுத்து நம்ம வந்து பீட் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பீட் வந்து 2 பீட்ஸாக நான் வந்து போட்டுட்ருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம எப்படி ஷேப் வந்து ஆரி லைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதை ஒட்டியே நம்ம வந்து சுகர் பீட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போது இதோட அதாவது ஸ்லீவை வந்து நான் வந்து டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ, அதாவது இது எப்படி நான் ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணேன், அதாவது ஸ்லீவை எப்படி மேக் பண்ணேன், டெய்லரிங் மிஷினில் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவை கட் பண்ணுறது, எப்படி வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது ஆரி ப்ளவுஸு அப்படின்றத டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக இதை மாதிரி பீட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். அவங்க வந்து ஒரு ஃப்ளார் டைப்பில் ஸ்டோன் பேஸ்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டோன் குந்தம் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல் நெக்லைனும் நம்ம பீட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க வந்து அதாவது செயின் ஸ்டிச், அதாவது ஸ்டோன் செயின் போடுற மாதிரி கேட்காம அவங்க ஸ்டோன் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னாங்க. ஸோ ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி குட்டி குட்டி ஸ்டோன், இந்த ஸ்டோனை வந்து ஒட்டிக்கலாம். நீடிலில் வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எடுக்கும் போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு இந்த நீடில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நீடிலில் இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு அழகாக வந்து ப்ளேஸ் ஆகிடும் கரெக்டாக ஸ்டோன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நெக்லைன் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். அதாவது ஸ்லீவ் டியூட்டோரியல் போடும்போது இதோட ரேட் ஃபிக்ஸிங் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன்.
ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் லைன் வந்து கொடுக்கலாம். ஸோ சுகர் பீட் லைன் கொடுத்து இப்போ கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நான் காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து இந்த பாட் நெக் லைனே வந்து 2 லைன் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 2 லைன் கேட்கும் போதும் சென்டரில் நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டி நான் வந்து இதை கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டர் ஒரு க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி 5 குந்தம் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஷார்ப்னஸ் ஃபுல்லாக அந்த சென்டர் இருக்க அந்த ரவுண்ட் கட்டிங் ஸ்டோனை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம வச்சா ஒரு ஃப்ளார் டைப்பில் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி ஒரு லைன் விட்டு, அதாவது ஒரு லைன் மீன்ஸ் ஒரு லைனில் வந்து 2 சிங்கிள் ஸ்டோனை வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளார், அந்த மாதிரி ஃபுல் நெக் லைனும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த குந்தம் ஷேப்பில் இருக்க கட்டிங் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து ஜரி த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜரியில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் போடும்போது நான் வந்து ஒரு 3 பீட் மட்டும், அதாவது 3 பீட் இல்லை 3 கட்டிங் ஸ்டோனை மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். ஸோ அந்த ஸ்டிச்சிங் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது கட்டிங் ஸ்டோனை சுற்றி இந்த ஜரி த்ரெட்டை வந்து ஒரு அவுட்லைன் போட்டால் இன்னுமே நமக்கு வந்து ஒர்க் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஹேங்கிங்காக இருக்க இந்த கட்டிங் ஸ்டோனையும் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு எண்டு நாட் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்க இந்த ப்ளவுஸ் டிசைனை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல் ஃப்ளாரும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளாரோட டிசைனை எப்படி வந்து செயின் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் செயின் ஸ்டிச்சை வந்து நாட் பண்ணாமல் ஒரு ஃப்ளாரை வந்து அவுட்லைன் போடுறது தான் கரெக்டான அவுட்லைன், அதாவது ஜரி அவுட்லைன் பண்ணுறது. ஸோ இந்த ஃப்ளாரை சுற்றி நான் எப்படிலாம் எந்த டைரக்ஷனில் வந்து செயின் ஸ்டிச் கொண்டு போகிறேன் அப்படின்றத நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணும் போதோ சென்டரில் இருக்க அந்த கட்டிங் ஸ்டோனை வந்து நம்ம வந்து எப்படி ஃபில் பண்ணுறோம், இந்த ஸ்டிச்சஸாலேயே எப்படி குந்தம் ஷேப்பில் இருக்க ஸ்டோனை வச்சு ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஸோ சேம் ஸ்டிச்சஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த பிளேஸில் இந்த மாதிரி எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃபுல் ஃப்ளாஸையும் வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் வந்து எப்படி ஆரி லைன் ஸ்டார்ட் பண்ணும் போதோ ஒரு சுகர் பீட் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அகெயின் சுகர் பீட் போட்டோமோ அதே பாட் ஷேப்பில் வந்து இந்த ஃப்ளார் பக்கத்தில் ஒரு பாட் ஷேப் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா புட்டாஸ்க்காக க்ளூ அப்ளை பண்ணி சென்டர் ரவுண்டு கட்டிங் ஸ்டோனை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஜரி லைன் வந்து அவுட்லைன் போட்டுட்ருக்கேன். இந்த ஜரி லைன் அவுட்லைன் போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து புட்டாஸ் போடணுமோ அந்த பிளேஸில் இந்த புட்டாஸ் போட்டு ஃபுல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது ப்ளவுஸ் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் எப்படி வந்திருக்கு அப்படின்றத இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் ப்ளவுஸோட ஃபைனல் லுக். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட நெட் ஒர்க் ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய் பாய்.